ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம். விதுர மகாத்மா மைத்ரேய முனிவரை தேடி செல்வது. நீங்க படிக்கிற ஸ்லோகம் 5 முதல் 8 வரை. ததாபித்ததவி பிரேதம் ஜானன் அகமரித்தம புஷ்டதோ அனவகமம் பிரதுகோ பாத விஸ்லேஷனாக்ஷமஹ. ஓ அறிந்தமரே, அறிந்தமா. எதனால இங்க விதுரர் அறிந்தமான்னு சொல்றாங்க? அறிந்தமா எதிரிகளை அடக்குபவரில் சிறந்தவர். வேர்ட் பை வேர்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ரோபாசிபிள். அறிந்தமா மீன்ஸ் கான்கர் த எனிமீஸ், கண்ட்ரோல் த எனிமீஸ். எதிரிகளை அடக்கிறதுல எக்ஸ்பர்ட் அவர். எந்த எதிரிங்க? காமா, குரோதம், மத, மாத்சல்யம். காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, பொய்யாங்காரம். இந்த எதிரிகளை ஜெயிக்கிறதுல விதுரர் கெட்டிக்காரு. இந்த குணங்களை கட்டுப்படுத்துறதுல, இந்த குணங்களை ஓவர் கம் பண்ணி வர்றது. இல்லாட்டி ஒரு பக்தருக்கு ஏது எதிரி? ஒரு பக்தருக்கு எதிரியே கிடையாது. சமச்சத்ருச்ச மித்ரேச்ச. எங்க படிச்சிருக்கோம்? சமச்சத்ருச்ச மித்ரேச்ச. அப்புறம் சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ ஷீதோஷ்ண சுக துக்கேஷு சம சங்க விவர்ஜிதா துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அதிகேன ஸ்திரமதிர் யோமத் பக்த சமய பிரியா. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? ஏதாவது குவாலிட்டி நம்மகிட்ட இருக்கான்னு பார்ப்போமா இதுல? எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்? சமச்சத்ருச்ச மித்ரேச்ச. நண்பனி எதிரி சமமா பாய்க்கிறது. அதான் மானவமானம். மானவமானம் ரெண்டு ஒண்ணுதான். விதுரருக்கு எதிரியே கிடையாது. விதுரருக்கு மானவமானம் கிடையாது. அவர் அவ்வளவு கேவலமா திட்டினாங்க, திரும்பி திருதராசி உதவி பண்ணு இல்லையா? நாமளா இருந்தோம் அந்த பக்கமே போக மாட்டோம் இல்லையா? நம்மளை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா திரும்பி அவங்க முகத்துல முழிப்போம். நம்ம அந்த திசை பக்கமே போக மாட்டோம். அவ்வளவு கர்வம். நமக்கு என்ன போய் கர்வம்னா, நம்மளை யாரோ அவமானப்படுத்திட்டாங்க, என்ன அவமானப்படுத்திட்டாங்க. இது முதல்ல ஏன் அவமானமா நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் நான் இந்த உடம்பு நினைச்சுக்கும் போது என்ன இன்சல்ட் பண்ணிட்டாரு. ஆன்மாவுக்கு ஏது மான அவமானம்? ஆன்மாவுக்கு ஏது நண்பன் எதிரி? ஆன்மாவுக்கு நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஆன்மாவுடைய உற்ற நண்பன் கிருஷ்ணர் தான். சுகிருதம் சர்வபூதானம். ஜீவாத்மனுடைய உற்ற நண்பன் கிருஷ்ணர் தான். அதனால ஜீவாத்மாவுக்கு நண்பன் எதிரி கிடையாது. அதான் ஒரு தூய பக்தர். விதரர் மாதிரி தூய பக்தருக்கு நண்பன் எதிரிங்கிற பாகுபாடு இருக்குது. சமச்சத்ருச்ச மித்திரேச்ச. அதான் மானாபமானையோ மானவமானத்தை பார்க்கறது கிடையாது. ஒருவேளை திருதராசருடைய பையன் துரியோதனன் இன்சல்ட் பண்ணிட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டாருன்னா அது அவமானமா நினைச்சிருந்தா திரும்ப வந்திருக்க மாட்டாரு. திரும்பி அஸ்தினாபுரத்துக்குள்ள கால் எடுத்து வச்சுக்க மாட்டோம். நாமளா இருந்தும் அந்த ஊர் பக்கமே போக மாட்டோம். அந்த ஊர்ல இருக்கிறவன் அவமானப்படுத்திட்டாங்க, அது சொந்தக்காரங்களா இருந்தாலும், சொந்த அண்ணன் பையன்
சமச்சத்ருச்சமிச்சிரேச்ச ததா மானவமானம் சீதோஷ்ண சுகதுக்கேஷு. சீதா உஷ்ணா, குளிர் வெப்பத்தினால வரக்கூடிய சுக துக்கத்தை எப்படி படுத்துக்கிறோமோ அது மாதிரி வாழ்க்கையில இரட்டிப்பு தன்மை, இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி. சமசங்க விவர்ஜிதா, பக்தர் அல்லாதவன் சங்கத்தை அறவே தவிர்க்கிறது. இரட்டிப்பு தன்மைகளை பொறுத்துக் கொள்றது பக்தர் அல்லாதவன் சங்கத்தை அறவே தவிர்க்கும். துல்லிய நிந்தாஸ்து மௌனி, ஒருத்தர் முன்னாடி வந்து புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அதனால பாதிப்படைகிறது இல்லை. சந்துஷ்டா, எப்போதும் திருப்தியோடு. சந்துட்டா மீன்ஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட். சததம் யோகி, எப்போதும் பக்தி தொண்டு பயிற்சி பண்ணிட்டே இருக்கு. யதாத்மா திருட நிச்சயா, உறுதியான மனதோடு. அந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானவர். பகவான் சொல்றாரு, அந்த மாதிரி பக்தர் தான் எனக்கு பிரியமானவர். விதுரர் வந்து 6 எதிரிகளை ஜெயிச்சவர். விதுர மகாத்மா 6 எதிரிகளை ஜெயிச்சவர். காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யாங்காரம், தெரியாமை, இதெல்லாம் வென்றவர். ஓ அறிந்தமா, ஓ விதுரரே, வம்சத்தை அழித்துவிடப் போகும் பகவானின் விருப்பத்தை நான் அறிந்த போதிலும் அவருடைய தாமரை பாதங்களின் பிரிவை தாங்கிக் கொள்வது சாத்தியமல்ல. என்பதால், பகவானுடைய பிரிவை தாங்கிக் கொள்வது எனக்கு சாத்தியமில்லை என்பதால் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். என்ன பண்ணாங்க? கிருஷ்ணா வந்து இந்த பூமியில் லீலை முடிச்சுட்டு பார்ப்பாரு. கிருஷ்ணா வந்து இந்த பூமியில தோன்றி இந்த லீலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஆன்மீக லோகத்துக்கு போப்பாரு. அப்போ உத்தவரை கூப்பிட்டு நீங்க பத்ரியாசிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிளம்புறாரு. என்ன பண்ண போறாரு? போய் என்ன பிளான் எடுத்தது? கிருஷ்ணாவோட அடுத்த திட்டம் வந்து ஹோல் யது டைனஸ்டியும் டெஸ்ட்ராய், யது வம்சத்தை அழித்து அவங்கள ஆன்மீக உலகத்துக்கு அனுப்பணும். அந்தந்த எதுக்கள் அந்தந்த தேவலோகத்துக்கு போகணும். உத்தவர் மாதிரி தூய பக்தருக்கு பகவானுடைய தாமரை பாதை விட்டுட்டு விலக முடியாது. எப்படி வந்து ஒரு வண்டானது தாமரை பூவை சுத்தி சுத்தி ரீங்காரம் விட்டு மகரந்தத்தை சுத்தி ஒரு வண்டு என்ன பண்ணும்? தாமரை பூவை சுத்தி வந்து இந்த ரீங்காரம் விட்டு அதனுடைய மலர்களை மகரந்தத்தை சுவைச்சுட்டே இருக்கு, அது விலகாது. அதே மாதிரி பகவானது தூய பக்தருடைய சிந்தனை என்னன்னா பகவானுடைய சகாசத்தை விரும்பிட்டே இருக்கு. எப்படி வண்டு வந்து பூக்கள் இருக்கிற தேனியை சுவைக்கிற மாதிரி பகவானுடைய பக்தர்கள் வந்து பகவானுடைய தாமரை பாதத்தை விட்டு விலகிறது இல்லை. லட்சுமி தேவி வர பகவானுடைய தாமரை பாதத்துக்கு விலகிறது இல்லை. துளசி மகாராணி பகவானுடைய தாமரை பாதத்துக்கு விலகிறது இல்லை. ஏன்னா அது அபயச்சரண். புரோபாணி திருநாமம் அபயச்சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி. பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமா அடைக்கலும். பயமே அறியாதவர். பயா அபயா. யார் ஒருத்தர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை முழுமையா சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு பயமே கிடையாது. அப்ப நமக்கே பயம் வருது? நம்ம இன்னும் முழுமையா சரணடையல. நாம முழுமையா சரணடையாதனால நமக்கு பயம் வரும். பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை முழுமையா சரணடைஞ்சவங்களுக்கு பயம் கிடையாது. அப்படி பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை முழுமையா சரணடைஞ்சிருக்கிறவங்க அதுல இருந்து விலக முடியாது. அந்த தாமரை திருப்பாதத்தை விட்டு விலக முடியாது. விதுரனால சரி, மைத்திரியா சரி, உத்தவரால பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மறக்க முடியல, அதை விட முடியல. பகவான் முன்னாடி போறாரு, பின்னாடியே போறாரு. பகவான் பின்னாடியே போறாரு. அவருடைய சங்கத்தை அவரால் விட முடியல. அவருடைய தாமரை பாதங்கள் அவரால் இதயத்திலிருந்து விளக்க முடியல. ஆலயம் பண்ணிட்டு பின்னாடியே போறாரு. என்ன நடந்தது? அத்ராட்சமேகமாசீனம் விசின்வன் தைதம்பதிம் ஸ்ரீநிகேதம் சரஸ்வத்யாம் கிருதகேதம் அகேதனம். இவ்வாறு பின்தொடர்ந்து சென்ற நான்
எனது இரட்சகரும் தலைவரும் ஸ்ரீதேவியின் புகலிடமான இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சரஸ்வதி நதிக்கரையில் சரஸ்வதி நதிக்கரையை புகலிடமாக கொண்டு ஆழ்ந்த சிந்தனையுடன் தனியாக அமர்ந்திருப்பதை கண்டேன். பகவான் இங்க போறாரு, சரஸ்வதி நதிக்கரைக்கு போறாரு. அங்க போய் தனியா உட்கார்ந்துருக்காரு. ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கிறவங்க இந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, தனி இடத்துக்கு போவாங்க. தனி இடத்துல போய் காட்டுல போய் மனதை புலன்களை ஒருநிலைப்படுத்தி பகவானை தியானிப்பாங்க. தியாயதே விஷ்ணு. ஆரண்யம், காடு அப்படின்னா சாத்விகமான, அங்க நகரத்துடைய தாக்குதல் இருக்காது. நரகத்துடைய நகரத்துடைய நகரம்னாலே நரகம் தான். அது அந்த தொந்தரவு இருக்காது. பீஸ்ஃபுல்லா, ரொம்ப அமைதியா, அழகான நதிகள், நீரோடைகள், அருவிகள், வண்ண வண்ண மலர்கள், இயற்கை சூழல்ல ரம்மியமான அந்த சாத்திகமான சூழ்நிலையில அந்த சாதுக்களால மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். துறவு வாழ்வை ஏற்றிருப்பவர்கள் மரத்தடியில் போடம் கொள்வது வழக்கம். பிருந்தாவனத்து கோஷங்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க, ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்துருக்காங்க. மரத்தடியில தங்கி. அதுக்கப்புறம் கலியுகத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு மரத்துக்கடியில ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி உண்டியில வச்சுட்டாங்க. அரசடி விநாயகர், ரயிலடி விநாயகர், முருகடி விநாயகர்னு அங்கங்க வச்சு உண்டியில வச்சு சாமியார்கள் வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சு. ஆனா ஹைலி பர்ஃபெக்ஷன் என்னன்னா அரச மரம். அரச மரம் வந்து ஸ்பிரிச்சுவல், ஆத்மீகமானது. அரச மரத்தடியில் புகழிடம் கொள்றது ஆன்மீக முன்னேற்றம். அதனால இன்னைக்கு இந்தியாவில் என்ன பண்றாங்க, அரச மரத்தை சுத்தி சுத்தி வருவாங்க. நிறைய கோயில்கள்ல அரச மரம் வச்சுட்டு அரச மரத்துக்கு அடியில ஒரு பிள்ளையார வச்சிருப்பாங்க. இல்ல அங்க நிறைய தொட்டில கட்டி விட்டு அதை சுத்தி சுத்தி வருவாங்க. அரச மரத்தை சுத்தி வருவாங்க, அரச மரத்தை வழிபடுவாங்க. அது வந்து விருட்சங்கள்ல பகவான் அரச வருஷமா இருக்காங்க. விருட்சம் எப்படி துளசி தேவி வந்து கிருஷ்ணாவுடைய தூய பக்தரும், அதே மாதிரி அரச மரம், இது மாதிரி சில ஆஸ்பீஷியஸ் மங்களகரமான மரங்கள், அரச மரம், வில்வ மரம், இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆஸ்பீஷியஸ். ரிச்சுவல் ப்ராக்ரஸ், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அரச மரத்தடியில் உட்காந்து. என்ன பண்ணாரு கிருஷ்ணா வந்து, பாருங்கள் என்ன பியூட்டினா, உலகமே 3 உலகத்தவரும், எல்லா ஜீவராசிகளும், பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் பகவானுடைய தாமரை திருப்பாத்து புகழிடம் கொள்ளும். அவர் யாரையும் புகலிடம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணா வந்து யாரையும் புகலிடம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நாம தான் வந்து புகலிடம் கொள்ளணும். ஏன்னா ஆன்மீக முன்னேற்றத்துக்காக துளசியை புகலிடம் கொள்ளணும். நான் வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைகிறதுக்காக துளசியை புகலிடம் கொள்ளலாம், வைணவர்களை புகலிடம் கொள்ளலாம், அரச மரத்தடியில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், நெல்லி மரத்தடியில் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், புனித ஸ்தலங்களுக்கு போகலாம். ஏன்னா நான் பியூரிஃபை ஆகணும். அதனால அங்க ஷெல்டர் எடுத்துக்கணும். டேக்கிங் ஷெல்டர் ஆஃப் த ஹோலி பிளேசஸ். புனித ஸ்தலங்கள் போய் தஞ்சம் அடைகிறோம். ஆனா கிருஷ்ணா யாரையுமே தஞ்சம் அடைய வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பிரபஞ்சத்துல எல்லாரும் பிரம்மா சிவன் போன்ற தேவர்களும் கிருஷ்ணாவை தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதனால கிருஷ்ணா வந்து இந்த ஜட உலகத்துக்கு சட்டத்திற்கு உட்பட்டவர் அல்ல. ஆனாலும் பகவான் அனைத்துக்கும் உரிமையாளர் என்பதால் எல்லா இடங்களிலும் அவருக்கும் அவருக்கு புகலிடமாகவும், எல்லா இடங்களுக்கும் அவரே புகலிடமாகவும் விளங்குகிறார். பௌதீக ஆன்மீக பிரபஞ்சம் அவராலே பராமரிக்கப்படுகின்றன என்பதால் அவரே அனைத்துக்கும் புகலிடமாவார். எல்லாரும் கிருஷ்ணா தஞ்சம் அடைகிறாங்க. எனவே புகழமில்லாத துறவியை போல அவர் புகலிடம் கொண்டதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு, எல்லாமே கிருஷ்ணருக்குள்ளதான் இருக்கு. கிருஷ்ணா வந்து ஒரு லீலையா பண்ற. இந்த மரத்துக்கடியில் உட்காந்து யோசிக்கிறார், அடுத்து என்ன பண்ணலாம். இந்தியாவில வந்து சாதுக்கள் இன்னைக்கும் இந்த மாதிரி மரத்தடியில வாழ்றவங்க. சமீபத்துல கூட கோசாமிகள், 6 கோசாமிகள்
500 வருஷத்துக்கு முன்னாடி பிருந்தாவனத்து 6 கோசாமிகள் ஒரு நாள் ஒரு ஒரு மரத்துக்கடியில தங்கியிருப்பாங்க. ரகுநாத தாஸ் கோசாமி பஜன் குடியே கிடையாது. பஜன் குடினா சின்னதா ஒரு குடிசை, ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் இருக்கும். நீங்க ராதா மதன் கோபால் கோயில் பிருந்தாவனம், பிருந்தாவனத்துல ராதா மதன் கோபால் கோயில் இருக்கு. மதன் மோகன் கோயில் பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா சனாதனுடைய பஜன் குடி சின்னதா இருக்கும், ஒரு ஆள் உட்கார அளவுக்கு. மதன் கோபால் தரிசனம் பண்ணிட்டு பிரகாரம் சுற்றி வரும்போது சின்னதா ஒரு பஜன் குடி இருக்கு. அங்கதான் சனாதன் கோஸ்வாமி உட்காந்து, ஒரு ஆள் உட்கார அளவுக்கு தான் ஒரு குடிசை. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி ஒரு நாள் ஒரு ஒரு மரத்துக்கடியில தங்கி இருப்பாங்க. சைதன்ய மகாபிரபு கொடுத்த சேவைகளை வந்து பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கு. சைதன்ய மகாபிரபு என்னென்ன சேவை கொடுத்தாங்க கோசாமிகளுக்கு தெரியுமா? சாஸ்திரங்களை மொழிபெயர்க்கணும், பகவான் லீலை பண்ணடங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும், அறுத்து போன விக்கிரகங்களை கண்டுபிடிக்கணும், பண்ணணும். அப்புறம் திருப்பி அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். எக்ஸாம்பிள் ஏரியா இருக்கணும். எல்லாத்துக்கும் முன்னுதாரணமா பக்தியை பயிற்சி பண்ணிக்காங்க. ஒரு துறவி எப்படி இருக்கணும்னு கோசாமிகள் பார்த்துருச்சு. கோஸ்வாமி புலன்களை வென்றவர்கள். விருந்தாவனத்து கோஸ்வாமிகள் தேடுறாங்க, கிருஷ்ணர் எங்க இருக்காரு, ராதை எங்க இருக்காங்க. ஒரு நாள் ஒரு ஒரு மரத்துக்கடியில் உட்கார்ந்து இருக்காங்க, அழறாங்க. சில நேரம் ஏதோ ஒரு டம்ளர் பால், 2 ரொட்டி, இதுதான் பிரசாதம். சிலப்போ அதுவும் கிடையாது. ஒரு நாள் 2 மணி நேரம் தூக்கம், சிலப்போ அதுவும் கிடையாது. விருந்தாவனத்து வாழ்க்கை, கோஸ்வாமியுடைய வாழ்க்கை. துறவு வாழ்வை ஏற்றிருப்பவர்கள் மரத்தடியில் படம் கொள்வது வழக்கம். ரகுநாதாஸ் கோசல் பச்சன் குட்டியே இல்லை, அவர் ராதாக்குற குண்ட கரையில உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு 2 இன்சிடென்ட் சனாதன் கோஸ்வாமி பார்த்தார். ஒரு தடவை கிருஷ்ணரை வந்து நிக்கிறார் கம்பு வச்சுக்கிட்டு, ஒரு புலி வருது. புலி வந்து ரகுநாதாஸ் கோசாமி பக்கத்துல வருது. அவரை போய் தொந்தரவு பண்ணா புலி அடிச்சிடணும்னு வச்சிருக்காரு கம்பு கிருஷ்ணா. யார் யாருக்கு சேவை பண்றா? பகவான் தான் பக்தனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. இந்த சனாதன் கோசாமி பார்த்துட்டாரு, ஏ ரகுநாதா, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு பஜன் குடி கூட வச்சுக்க வேண்டாமான்னு. புலி வருது, கிருஷ்ணா உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சமயம் நல்லா வெயில் அடிக்குது, ராதாரணி வந்து கொடை பிடிக்கிறாங்க. சதரை எடுத்துட்டு வந்து ரகுநாதன் மேல வெயில் படாத மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. இதையும் சனாதன் பார்த்துட்டாரு. ஏ ரகுநாதா, நாம ராதாரணிக்கு சேவை பண்ணணுமா, ராதாரணி நமக்கு சேவை பண்ணணுமா? நாம தான் ராதாரணிக்கு சேவை பண்ணணும். நீ பஜன் குடி வைக்காம உட்கார்ந்துட்டு இருக்க, ராதாரணி வந்து உனக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பஜன் குடி வச்சுட்டேன். ராதா குண்டத்து கரையில சின்னதா ஒரு பஜன் குடி, ரகுநாதாஸ் கோசம். ஹரிதாஸ் தாக்கூர் பகுலா பகுலா பகுல பகுல மரம், சித்த பகுல் ஊரில பகுல மரத்து அடியில் உட்காந்து பிரேம் மாதிரி. வெரி சிம்பிள். மகாபிரபு பக்த கணேர வைராகிய பிரதான். மகாபிரபுடைய பக்தர்கள் வந்து வைராகியமே உருவானவங்க. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் துறவர வாழ்க்கை. ஒரு துறவி எப்படி இருக்கணுங்கிறதுக்கான சிறந்த உதாரணம் மகாபுருடைய சகாக்கள். பட் மகாபிரபு முழுவதும் கடவுள், அவர் யாரையும் பூர்ணம் கொள்ள வேண்டாம், அவர் யாரையும் பஞ்சம் அடைய வேண்டாம். ஆனால் மகாபிரபு ஒரு சன்னியாசிக்கிறதுனால ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஊரில மகாபிரபு தங்கி இருக்க அந்த இடம் இருக்கு, போனாலும் பார்க்கலாம். ஜெகதானந்த பண்டிதர் வந்து மகாபிரபு சேவை பண்ணுவார். ஜெகதானந்த பண்டிதர் வந்து சத்யபாமா அவங்க கிருஷ்ணலீலையில, அவங்க சைதன்ய மாப்பிள்ளையில ஜெகதானந்த பண்டிதரா வந்தார். ஒரு முறை ஜெகதானந்த பண்டிதர் என்ன பண்ணாரு, மகாபிரபுக்காக மகாபிரபு தரையில படுத்துங்கிறார். வெறும் தரையில ஒரு உசா புல்ல விரிச்சு அது மேல படுத்திருக்கு, கர்ப்ப புல்ல. இதை பார்த்தோன்னே ஜெகநாத பண்டிதருக்கு தாங்க முடியல. சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள், அவர் தரையில படுத்திருக்காரு சொல்லி பட்டு மெத்தை தயார் பண்றாரு மகாபிரபுக்காக. ஜெகதானந்த பண்டிதர் ஒரு பட்டு மெத்தை ஃபுல்லா வந்து நல்லா இலவம் பஞ்சு வச்சு பச்சனை அடக்கி இந்த பட்டு வஸ்திரம் கொண்டு நல்ல குஷன் ஷார்ட் பெட்டு நல்லா வந்து இளம் பஞ்செல்லாம் வச்சு நல்லா பட்டு மெத்தை எடுத்துட்டு வந்து மகாபிரபு கொடுக்குறாரு. மகாபிரபு இந்த மெத்தை யூஸ் பண்ணுங்க. மகாபிரபு சொல்லி, நான் ஒரு சன்னியாசி, நான் எப்படி யூஸ் பண்றது?
நான் வந்து ஒரு சன்னியாசி இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பத்தேவது கிழிச்சு பீஸ் பீஸா தூக்கி கோவப்பட்டு போயிட்டேன். சத்யபாமாவுக்கு வந்து கோபம் வரும் கிருஷ்ணர் எடுத்து. அந்த மாதிரி ஒரு ரசம் கோபத்தை வெளிப்படுத்துறது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் இல்லையா, அந்த மூடு தான் வந்து ஜெகதானந்த பண்டிதர் சத்யபாமா அவரு. அவர் என்ன பண்ணாரு, மெத்தையை கிழிச்சு போட்டுட்டு போங்க நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு போயிட்டேன், நீ உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஆனால் அவருக்கு சேவை பண்ணாம இருக்க முடியுது. இன்னொரு தடவை என்ன பண்ணாரு, ஒரு பானை நிறைய சந்தன தைலம் அரைச்சிட்டு வர, சாண்டல்வுட் ஆயில் பெரிய பானை நிறைய அரைச்சிட்டு வந்து மகாபிரபு முன்னாடி வைக்கிறேன். மகாபிரபு இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்க, இந்த சந்தன தைலம் போட்டுக்கோங்க. மகாபிரபு சொல்றாரு, நான் ஒரு சன்னியாசி எப்படி வாசனை திரவியம் யூஸ் பண்ண முடியும்? யூஸ் பண்ண மாட்டேன். போட்டு உடைச்சிட்டாரு. போட்டு உடைச்சிட்டு கோவப்பட்டு போயிட்டாரு. சாப்பிடவே இல்லை. 2 நாள் ஆச்சு. ஜெகதானந்த பண்டிதர் மகாபிரபு பார்க்க வரல, சாப்பிட வரல, சாப்பிடவே இல்லை. மகாபிரபு பார்க்க போறாரு ஜெகதானந்த பண்டிதர். ஜெகதானந்த பண்டிதர் சாப்பிடாம அழுதுன்னு இருக்காரு. ஸோ ஜெகதானந்த பண்டிதருக்கு என்னன்னா, மகாபிரபு சந்தோஷப்படுத்தணும், அவர் சுகமா இருக்கணும். ஏன்னா அவர் கிருஷ்ணா, அவர் கிருஷ்ணா. ஆனா மகாபிரபு என்ன பண்றாரு, அவர் கிருஷ்ணர் தான். ஆனா இப்போ ஒரு சன்னியாசியா சைதன்ய மகாபிரபு வந்திருக்காரு. சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் வேற வேற இல்ல. ஆனா இப்போ கிருஷ்ணா வந்து ஒரு பக்தருடைய ரூபத்துல வந்திருக்காரு, ஒரு சன்னியாசியோட ரூபத்துல இருக்காரு, சன்னியாசி எடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த பௌதி வசதிகளை மகாபிரபு புறக்கணிக்கிறார். பௌதி வசதிகளை புறக்கணி. பட் ஜெகதானந்தாக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் அழறாரு, இந்த மகாபிரபு வந்து எது பண்ண மாட்டேன், எடுத்துக்க மாட்டேங்கிறார், சாப்பிடாம அழறாரு. ஸோ ஜெகதானந்த பண்டிதர் எப்படி சந்தோஷப்படுத்துன்னு மகாபிரபு தெரியும். என்ன பண்ணாரு, போய் ஜெகதானந்தா எனக்கு பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க. உடனே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் சமைச்சு பகவானுக்கு பிரசாதம். நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீ பிரசாதம் சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நீங்க சாப்பிட நான் சாப்பிட மாட்டேன் ஜெகதானந்த சொல்லு, நீ கட்டாயம் சாப்பிடணும். ஓ சாப்பிடுவேன். கோவிந்தா கூப்பிட்டாரு மகாபிரபு, அவருடைய அசிஸ்டன்ட். கோவிந்தா வந்து கோவிந்தா வந்து மகாபுருடைய செக்ரட்டரி, காரியதரிசி. மகாபிரபு சாப்பிட்டுட்டு கோவிந்தாட்ட சொல்ற, நீ இங்க இருந்து ஜெகதானந்தரை சாப்பிட வச்சுட்டு தான் வரணும். அது மாதிரி பகவான் இந்த பூமியில வரும்போது அவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், அவர் ஒரு உயர்ந்த தரத்தை வந்து செட் பண்றார். ஒரு சன்னியாசினி எப்படி இருக்கணும், ஒரு சாது எப்படி இருக்கணும். பிரதாபருத்ர மகாராஜா பார்க்க போக மாட்டேங்கிறார். இத்தனைக்கு அவர் டிவோட்டிவர். பிரதாபருத்ர மகாராஜா வந்து ஒரு பக்தர், தூய பக்தர். ஆனா அவர் ராஜாவா இருக்காரு, மகாபிரபு போக மாட்டேங்கிறார். ரீசன் என்னன்னா, ஒரு சாது வந்து பௌதிகவாதியோட சங்கம் கொள்ளக்கூடாது. ராஜா ராஜாவுடைய அரண்மனை வாழ்க்கை, அவருடைய ராஜபோக வாழ்க்கை, பதவி புகழ், இதெல்லாம் ஒரு சன்னியாசி இது பின்னாடி போகக்கூடாது. சோ பிரதாபருத்ராஜுக்கு ஒரே ஒரு ஆசைதான், மகாபிரபு தரிசனம் பண்ணி. மகாபிரபு வரமாட்டேங்கிறேன், தரிசனம் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு மீறி யாராவது போய் சொன்னா, மகாபிரபு சொல்ற, நான் கங்கையில போய் குளிச்சுக்குவேன், இல்ல பூரியில போய் கடல்ல குதிச்சு என் உடம்பு விட்டுடுவேன், நான் உங்களை பார்க்கவே மாட்டேன். இனி ஒருக்கா யாராவது பிரதாபருத்ரா பத்தி என்கிட்ட பேச வந்தீங்க, அவ்வளவுதான், என்னை நீங்க பார்க்கவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு. அது மாதிரி சன்னியாசங்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, சரஸ்வதி நதிக்கரையில அந்த ஆலமரத்துக்குள்ள அடியில போய் ஒரு துறவி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. அது எதுலயும் அட்டாச்மெண்டே இல்லை. பாருங்க, கிருஷ்ணாவுக்கு வந்து எது மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது. இந்த பௌதிக உலகத்துல, பௌதிக உலகத்துல உள்ள வசதிகள், இதெல்லாம் கிருஷ்ணரை பாதிக்காது. உத்தவா வந்து கிருஷ்ணரை பாக்குறாரு. கிருஷ்ணன் எப்படி இருக்காரு, ஷியாமவா ஷியாமாவதாதம் பிரஜம் பிரசாந்த அருணலோச்சனம், பிரசாந்த அருணலோச்சனம், தோர்பிச்சதுர் தோபிச்சதுர்பிர்விதிதம் பீத கௌசாம்பரேன ச. கிருஷ்ணர் பார்க்கிறார் உத்தவர். எப்படி இருக்காரு கிருஷ்ணா, தாமரை இதழ் போல காது வரை நீண்ட கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், ஷாமாவதாதம், ஷாமாவதாதம் விரஜம், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை, மார்புல ஸ்ரீவஸ்தகுரி, கழுத்துல கௌஸ்துமணி, அருணலோச்சனா, கண்கள் அப்படி சிவந்திருக்கா கிருஷ்ணா.
அருணலோச்சனம். ஓபி சதுர்பீர் விதிதம், 4 கரகத்தோட, சங்க சக்கர கதாபத்மம் 4 கரகத்தோடையும் மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை உடுத்தியிருக்க. அது கிருஷ்ணாவுடைய சச்சிதானந்த ரூபம். கிருஷ்ணாவுடைய ரூபம் சச்சிதானந்தா. இதை உத்தவர் அனுபவிக்கிறார். பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை உத்தவர் அனுபவிக்கிறார். ஆனா முட்டாள்கள், அறிவியலிகள் கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கிறதா பகவத்தில சொல்ற. ஓஜானந்தி மாமுடா மாரஷிம் தனமாஸ்து பரம்பாவம் அஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். முட்டாள்களும் அறிவியலிகளும் நான் இந்த பூமியில வரும்போது என்ன ஒரு சாதாரண மனுஷனா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மகிமையில் தெரியாது. பக்தர்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணா தன்னை வெளிப்படுத்துறார். நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவிரதன மூடோயம் நாபிச்சானாதி லோகோமா மச்சமகி. கிருஷ்ணா பிறப்பற்றவராக இருந்தும் அவர் அழிமற்றவராக இருந்தும் அவர் இந்த பூமியில தோன்றார். அப்படி தோன்றும் போது தன்னை யோகமாயினால மறைச்சுக்கிறார். மூடோயம் நாபிச்சானாதி. முட்டாள்களாலும் அறிவிலிகளாலும் கிருஷ்ணா பெறப்பட்டவர், அவர் அழிவற்றவர்கிறத புரிந்து கொள்ள முடியாது. பகவானுக்கு ரூபம் இருக்கு, சச்சிதானந்த விக்கிரகா. அந்த ரூபத்தை உத்தவர் பாக்குறார், தரிசனம் பண்றார். அந்த முழுமுதற் கடவுள் உத்தவருடைய நண்பரா இருக்காரு. அதான் ஸ்பெஷல். அடுத்தது வாமவோராவதிஸ்ருத்ய தட்சிணாங்கிரி சரோருகம் அபாசித்தார் மகாஸ்வத்தம் அக்ருதாம் தக்த பிரபலம் தக்த பிப்பலம். தக்த பிப்பலனா எல்லா பௌதிக ஆசி கைவிட்டது மாதிரி இருக்காரு கிருஷ்ணன். ஆக்சுவலி கிருஷ்ணாவுக்கு பௌதிக ஆசை கிடையாது. ஏன்னா அவர் ஆன்மீகமானவர். கிருஷ்ணா ஆன்மீகமானவர், கிருஷ்ணாவுடைய செயல்கள்லாம் ஆன்மீகமானது. சோ பகவான் தமது வலது தாமரை பாதத்தை இடது தொடை மேல வைத்துட்டு ஒரு இள அரச மரத்தின் மீது சாய்ந்தபடி அதற்கு அடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அந்நிலையில் இருந்த அவர் இவ்வாறு சுகபோகங்களை கைவிட சுகபோகங்களை எல்லாம் துறந்து விட்டவராக இருந்த போதிலும் மிகவும் ஆனந்தமாக காணப்பட்டார். ஒரு சாது எல்லாத்தையும் விட்டுடுறாரு, ஆனா சந்தோஷமா இருக்கு. இதான் சாதுவோடைய அடையாளம். பரிஷித் மகாராஜ், அம்பரீஷர், இந்திரகேது, இந்திர இந்திரதிம்னா மாதிரி பெரிய மன்னர்கள் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு காட்டுல உட்கார்ந்து சந்தோஷமா பகவான் நினைச்சு அட்டாச்மெண்டே இல்லை. அதான் ராஜ ரிஷி. அவங்கெல்லாம் ராஜ ரிஷி. வெறும் ஃபாலோவர்ஸ், நிறைய பின்பற்றக்கூடியவங்க, அமைச்சர்கள், சேனாதிபதிகள், செல்வம், பெயர், புகழ் இதெல்லாம் தூக்கி போட்டு கிருஷ்ணனுடைய தாமரை திருப்படி என்று போறாங்க. எல்லாத்தையும் துறந்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. அப்ப இன்னைக்கே நமக்கு சந்தோஷம் இல்லை, எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிட்டு அதான் பிடிச்சி. இன்னைக்கே மக்களுக்கு சந்தோஷம் இல்லைன்னா அவங்க பௌதிக விஷயங்களை பற்றுதல் வச்சு அதை இழக்க தயாரில்லை, அதை விட தயாரில்லை. சிலருக்கு ரொம்ப இருக்கேன்னு கவலை, பயம். சிலருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு கவலை. சிலருக்கு ஏதாவது நடந்துருமோன்னு பயம், கவலை. இந்த சொத்தெல்லாம் கைவிட்டு போயிருமா, யாரா என்ன எங்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போயிடுவாங்களா, இல்ல நான் இறந்து போயிடுவேனா, நான் இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன ஆகும், இந்த மாதிரி வரியே கிடையாது. தூய பக்தர்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துல they have no very inclined towards material. Self-gratification. பகவான் அங்க உட்கார்ந்துருக்காரு. ஒரு இடது காலை
வலது கால், வலது தாமரை பாதத்தை இடது தொடை மேல வச்சுட்டு அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துருக்காரு. கிருஷ்ண தாகூர் கருத்துப்படி இளம் அரசார்த்தர் மணி எவ்வாறு பகவான் அமர்ந்திருக்கு அந்த காட்சியா இருந்தா கிருஷ்ண தாகூரின் கருத்துப்படி இளம் அரச மரத்தடியில் சாய்ந்தவாறு பகவான் அமர்ந்த காட்சி அர்த்த புஷ்டி உள்ளதாகும். சோ கிருஷ்ணா இந்த பூமியில தோன்றினாரு, லீலைகளை பண்ணாரு, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு திரும்ப போறாரு. திரும்ப போறதுக்கான பிளான் துவாரிகள் அந்த இடம் இருக்கு. இங்க சொன்ன மாதிரி கிருஷ்ணா வந்து தனது வலது காலை இடது தொட மேல வச்சு அந்த அரச மரத்தடியில சாஞ்சுட்டு உட்காந்துருப்பாரு. என்ன பேர் அதுக்கு? அந்த இடத்துக்கு பேர் மறந்து போச்சு. விராவல். விராவல் விராவல்ங்கிற இடத்துலதான் கிருஷ்ணா வந்து ஏரியா முடிச்சுட்டு போனார். அந்த டெம்பிள் இருக்காங்க, அங்க கிருஷ்ணர் இப்படிதான் உட்காந்துருப்பாரு. அந்த மரம் இருக்கு, இன்னும் ஒரு பிரான்ச் இன்னும் இருக்கு. 5000 வருஷம் வரை கிருஷ்ணர் போனார். பாருங்க எவ்வளவு அரச மரம் எவ்வளவு காலம் பாடுது பாருங்க. அரச மரத்தோட லைஃப் வந்து எவ்வளவு இயர்ஸா இருக்கு. ஒரு பிரான்ச் இன்னும் இருக்கு அங்க. அங்க ஒரு டெம்பிள் இருக்கு, கோயில். கிருஷ்ணா வந்து வலது காலை வந்து இடது தொட மேல வச்சு மரத்துல சாஞ்சு உட்கார்ந்துருப்பார். அப்புறம் தாமரை பாதம் வந்து பிங்க் கலர்ல அது அந்த ஜெராங்கிற வேடன் பார்த்துட்டு ஏதோ முயல் தான் இருக்கு நினைச்சு, ஏதோ விலங்கு நினைச்சு அம்பு விட்டுட்டு, அவர் பார்த்தா பகவானுடைய தாமரை பாதம். சாஷ்டமா நமஸ்காரம் பண்ணார். பகவானே இது தெரியாம நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ ஒரு அனிமல் நினைச்சிட்டேன், இது முயல் மாடு நினைச்சிட்டேன். நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூ. எனது கிருஷ்ணாவுடைய லீலா. ஜெரா யாரு? ஜெரா வந்து வாலி. ராமாவதாரத்துல ராமர் வந்து மறைஞ்சிருந்து அம்பு விட்டாரு இல்லையா? வாலி மேல ராமர் மறைஞ்சிருந்து அம்பு விட்டாரு. அப்ப அம்பு வந்து குத்துறோடனே பாக்குறாரு, இந்த அம்பு எங்கிருந்து வந்தது? இது வெறும் அம்புதான், எய்தவன் யார்? பார்த்தா ராமர் நின்று இருக்காரு. ராமா, ரகுகுல திலகா, ராஜீவ லோச்சனா, தர்மஸ்வரூபமே, நீ இப்படி செய்யலாமா? என்னை மறந்திருந்து ஏன் என் மேல் அம்பு விட்டாய்? இது உனக்கு இழுக்கு, அவமானம், இது அதர்மம். உன் வம்சத்துக்கே இழிவை ஏற்படுத்தி விட்டாய் ராமா அப்படின்னு வாலி அழுது புலம்புற, கீழே விழுந்து. உடனே ராமர் வர்றாரு. அடே வாலி, நீ 2 தவறு செய்தாய். 2 தவறுக்கான தண்டனை இது. 2 காரணம் ராமர் ஏன் வாலி மேல அம்பு விட்டார். ஒண்ணு வந்து வாலி வந்து ஒரு வானரம். வானரத்தை வேட்டையாடுறதுக்கு நேர்ல வந்து வேட்டையாடணும் அவசியம். 2வது, சுக்ரீவனுடைய மனைவி அபகரிச்சு வச்சிருக்காரு. ரூபா, சுக்ரீவனுடைய மனைவி வந்து ரூபாவை பிடிச்சு வச்சுக்கிட்டார். சகோதரனுடைய மனைவியை அபகரிச்சு வச்சுட்டார். அதனால நீ வந்து சுக்ரீவனுடைய மனைவிய கடத்தின்னு போயிட்டதுனாலையும், நீ வந்து ஒரு விலங்கா இருந்ததுனால நான் வந்து கொள்றது கரெக்ட். ஒத்துட்டார். எஸ், யூ ரைட் ராமா, நீங்க சொன்னது முற்றிலும் சரி, என் மேலதான் தவறு. ஒத்துன்றாரு. ஆனால் ராமருக்கு என்ன ஒருத்தர் ஃபீல் பண்ணிட்டாரு, ராமர் என் மேல அம்பு விட்டாரு. அதனால ராமர் என்ன பண்ணாரு, நெக்ஸ்ட் அவதாரத்தில் நீ வந்து என் மேல அம்பு விட்டு ரைட். சோ கிருஷ்ணா உட்கார்ந்து ரொம்ப ஜெரா வந்து அம்பு விடுறாரு. சோ ஜெரா வந்து பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யறாரு, தெரியாம அம்பு போட்டுட்டேன். கிருஷ்ணா வந்து இந்த பூமியில லீலை பண்ணி, அவர் இங்க தோன்றி தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணி, அதர்மத்தை அழித்து, பக்தர்களை காத்து, அசுரங்களை தண்டிச்சு இதெல்லாம் பண்ணிட்டாரு. பூமியுடைய பாரத்தை பெரும் அக்ஷோடிகள் கொண்ட பூமியுடைய பாரத்தை குறைச்சார். மகாபாரத யுத்தத்துல எல்லாரையும் வர வச்சு கிருஷ்ணா ஒரே சமயத்துல எல்லா அசுரங்களையும் கொண்டுட்டார். பாண்டவர்ல வச்சு பினிஷ் பண்ணிட்டார். இப்ப அவங்க சொந்த வம்சம் இருக்கு. யதுக்கள், விஷ்ணி, போஜா,
கிருஷ்ணாவுக்கு 16,108 மனைவி, ஒவ்வொருத்தருக்கு 10 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 10 குழந்தைங்க, அவங்களுக்கு 10 10 குழந்தைங்க, இப்படி யது வம்சமே கோடிக்கணக்கா இருக்கு. ஆனா பூமாதேவி அவங்க பாரமா நினைக்கல, எனக்கு பகவானோட சம்மந்தப்பட்டிருக்கு. யாரு பூமிக்கு பாரமானவங்க? கிருஷ்ண பக்தி இல்லாதவங்க அந்த பூமிக்கு பாரமா. யார் கிருஷ்ண பகவானை ஏற்றுக்கொள்ளலையோ, யார் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணலையோ, யார் பகவானை வர்ஷிப் பண்ணலையோ, அவங்க இந்த பூமிக்கு பாரம். அவங்க அவங்க இந்த பூமிக்கு பாரம். ஆனா பக்தர்கள் பூமிக்கு பாரம் இல்ல. அசுர குணம் படைச்சவங்க தான் பூமிக்கு பாரம், பக்தர்கள் பூமிக்கு பாரம் இல்ல. இது கூட பாகவதம் 4th கேண்ட படிச்சுட்டு இருந்தோம். பக்தி கிளாஸ்ல பாகவதம் 4th கேண்ட எடுத்துட்டு இருந்தேன். அதுல பூமாதேவி ஒண்ணுமே கொடுக்கல. பிருத்து ஆட்சி பண்ணும்போது நாடு வறட்சி ஆயிடுச்சு, வறட்சி ஏற்பட்டது. காரணம் பூமி ஒண்ணுமே தரல. பிருத்து மகாராஜ் என்ன பண்ணாரு? வில்லு அம்பு எடுத்துட்டு பூமியை கொல்றதுக்காக போறாரு. பிருத்து மகாராஜ் கோவம் வந்துருச்சு. வில்லு அம்பு கையில் எடுத்துட்டு பூமாதேவியை பனிஷ் பண்றதுக்காக போறாரு. பூமாதேவி ஒரு பசுவுடைய வடிவெடுத்துக்கிட்டாங்க. பூமாதேவி என்ன பண்ணாங்க? ஒரு பசுவுடைய வடிவெடுத்துக்கிட்டாங்க. பிருத்து மகாராஜா கையில வில்லு அம்பு வச்சுட்டு பூமியை துரத்துறாரு, பசுவை துரத்துறாரு. ஏன் பூமாதேவி பசு வடிவெடுத்தாங்க? பூமாதேவி அப்படியே ஓடலாமே, ஏன் பசுவுடைய வடிவெடுத்தாங்க? பசு கொல்லக்கூடாதுங்க பிரபு. பசுவை கொல்ல மாட்டேன், அப்ப பெண்ணை கொல்லலாமா? அப்ப பூமாதேவி பெண் தானே, அப்படி ஓட்டா கூட கொல்ல மாட்டாரு இல்ல, ஏன் பசுவோட வடிவெடுத்தாங்க? ஆஹ் அதர்வம் செஞ்சா, அசுர குணம் படைச்சிருந்தா பெண்ணாலும் கொல்ல. தாடகிட்ட சொன்னார், ராமர்கிட்ட சொல்றாரு விஸ்வாமித்திரர், ராமா தாடகையை பெண் என்று தரிசனம் காமிக்காத. தாடகையை காமிச்சு விஸ்வாமித்திரர் சொல்றாரு, தாடக வரா, விஸ்வாமித்தோட யாகசாலைக்கு தாடகை வருவா. தாடகை 2 பசங்க ஸ்வாகு மாரிச்சன் அப்படி ஆகாசத்துல வருவாங்க. மலையா ரத்தம் சீலு மூத்திரம் எல்லாம் போகும். வெரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணாங்க? ராமர் கூட்டிட்டு வந்திருக்காரு. தசரதன் முதல்ல பயந்துட்டாரு. விஸ்வாமித்திரர் தசரருடைய அரண்மனைக்கு வந்தப்போ ராமரைய கூட அனுப்புங்கன்னாரு. ராமர் குழந்தையாச்சு, அவன் பாலகன், அவனுக்கு வில்லு கூட பிடிக்க தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ராமர் கூட அனுப்பணும், இல்லாட்டி தசரதா அவன் வம்சம் அழிந்து விடும். பயங்கர கோவம் விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் சொன்னாரு, நீங்க தைரியமா அனுப்புங்க. அங்க உள்ள அரக்கர்களை கொல்றதுக்கு விஸ்வாமித்திரருக்கு அந்த சக்தி இருக்கு. ஆனா அவர் யாகம் பண்ணாலும் அதை பண்ண மாட்டார். ராமா போகட்டும், விஸ்வாமித்திரருக்கு சேவை பண்ணட்டும். அது மூலமா ராமரோட விஸ்வாமித்திரோட ஆசீர்வாதம் ராமருக்கு கிடைக்கும். நிறைய அஸ்திரங்கள்லாம் கத்துக்குவாரு, நிறைய சாஸ்திரம் கத்துக்குவாரு. அனுப்பிச்சு வைக்க, ராமருக்கு ஒண்ணு ஆகாது, தைரியமா அனுப்பிச்சு வைக்க. ராமர் நிக்கிறாங்க அந்த பர்ணசாலையில், ராமர் லட்சுமணனும். தாடக மேல கத்துறா, பயங்கர சத்தம், அப்படி இடி மாதிரி மேல இருந்து மலமூத்திரம் எல்லாம் போறான் யாகசாலையில. உடனே விஸ்வாமித்திரர், ராமா இந்த அரக்கியை கொன்னுரு. ராமர் பாக்குற, ஒரு பொண்ணா இருக்காளே, இவ பெண்ணுன்னு தயங்காத, ஒரு அரக்கி கொன்னுருன்னு சொன்னார். அந்த மாதிரி பூமாதேவி என்ன நினைச்சிட்டாங்க, நான் ஒரு பொண்ணு வடிவில் ஓட போக, நான் ஒண்ணும் கொடுக்கலன்னு பிருத்து மகாராஜ் என்ன கொண்டுட்டேன். பிருத்து மகாராஜ் யாரு? அவரு பகவானுடைய அவதாரம் தான். பிருத்து மகாராஜ் பகவானுடைய அவதாரம். அவர்கிட்ட யார் தப்பிக்க முடியும்? பூமாதேவி பிருத்து மகாராஜ் தப்பிக்க முடியாது. ஓடுறாங்க, பசுவுடைய வடிவெடுத்து ஓடுறாங்க. ஏன்னா எந்த சூழ்நிலையும் பிருத்து பசுவை கொல்ல மாட்டாரு. துரத்தி போய் பிடிச்சிட்டாரு. ஏய் பூமாதேவி, மரியாதையா கூட, ஏன் ஒண்ணு தர மாட்டேங்கிற நீ? அப்ப பூமாதேவி என்ன சொல்றாங்க, ஓ பிருத்து மகாராஜா, உங்க ராஜ்யத்துல பக்தர் அல்லாதவங்க அதிகமாயிட்டாங்க, அவங்க எல்லாம் திருடிக்கிறாங்க, பதுக்கி வைக்கிறாங்க, அயோக்கியர்களா இருக்காங்க, அதனாலதான் ஸ்டாப் பண்ண. சோ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல தானியங்கள் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை ஏன் ஏற்படுது? பதுக்கி வைக்கிறதுனால இல்ல, பக்தர் அல்லாதவங்க அதிகமாயிட்டாங்க. சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க குறைய குறைய, கிருஷ்ண பக்திக்கு எதிராக நடக்கும்போது, தர்மத்துக்கு எதிராக நடக்கும்போது பஞ்சம், வறட்சி, பற்றாக்குறை எல்லாம் இருக்கும். ஆனா பிருத்து மகாராஜ் மாதிரி ஒரு மன்னர் இருந்தாருன்னா
அவர் பூமியை சமம் பண்ணி அவரு நாட்டையே சுபிஷமாக்கிடுவார், பலமானதாக்கிடுவார். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, திருடர்களே தலைவர்களா இருக்கிறதுனால பூமி வந்து மேலும் மேலும் துன்பத்துதான். அதனால என்ன பண்ணுறது, எல்லாம் சப்ளை எல்லாம் ஸ்டாப் பண்ணும். மழை பெய்யாத நேரத்துல மழை பெய்யும், பெய்ய வேண்டிய நேரத்துல பெய்யாது, தானியங்கள் வளராது, தானியம் எல்லாம் தண்ணியில மூழ்கி போயிடும். பிகாஸ் லேக் ஆஃப் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால பூமாதேவி சொன்னாங்க, உங்க ராஜ்யத்துல பக்தர் அல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, பக்தர் அல்லாதவங்க எல்லாம் பதுக்கி வைக்கிறாங்க, திருடர்களாகவும் கொள்ளையர்களாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் கொடுப்பேன்? அதான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு வேண்டி நான் தரேன். நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணுக்குட்டி எடுத்து அழைச்சிட்டு வாங்க. கண்ணுக்குட்டி இருந்தா தான் பசு பால் கொடுக்கும். கண்ணுக்குட்டி காமிச்சாதான் பசு பால் கொடுக்கும். அதனால பால் கறக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணுக்குட்டியை முன்னாடி விட்டு பசுவை ஏமாத்தி பால் கறக்கும். அப்ப கண்ணுக்குட்டியுடைய பசுவுடைய பால் என்னது? வெறுமனே அன்பு, பாசம், கருணை. பசுவுடைய கருணை, கோமாதாவுடைய கருணை தான் பாலாகும். பிருத்விராஜ் என்ன பண்ணாரு, சாய்பு மனுவை கண்ணுக்குட்டி ஆகிட்டு அவரே வந்து பால் கறக்கிறார் உமாதேவிட்டு இருந்து. இந்த நிலத்தை சமம் பண்ணி சுபிக்ஷம் பண்ணார். அப்பேற்பட்ட ஒரு தலைவர். பிருத்விராஜுடைய சரித்திரம் சொல்வ பிரபா சொன்னாரு, நாட்டுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் தான் அவசியம். மூளையே இல்லாதவங்களும் இப்ப தலைவரா இருக்கு. அப்படி எப்படி அவர் எப்படி நாடு சுபிக்ஷமா இருக்கு? கிருஷ்ண உணர்வற்றவனுக்கு மூளை இல்லை என்றார். எப்படி சமுதாயத்துல கிருஷ்ண கான்செப்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஏன் நம்ம பிதுவோடைய சரித்திரம் பேசணும்? பாலியோடைய வதம் சொல்லும்போது எப்படி அழகான வர்ணனை. தாரா வந்து வாலி பிடிச்சு, ரூபா ரூபா வந்து வாலி பிடிச்சு வச்சுதான் அவனை தண்டிச்சு. தாடகா வந்து ஒரு பெண்ணுங்கிறதுனால ராமர் கொண்டார். அதனால பூமாதேவி என்ன நினைச்சிட்டாங்க, நான் ஒரு பசுபடி வடிவுல போட்டேன், சும்மா கொல்ல மாட்டேன். இல்லையே, வேற ஒரு ரீசனுக்காக சொன்னேன். பூமி பாரத்தை குறைக்கணும். ஏன் பூமி எதுக்கள் பூமி பாரம் கிடையாது. எதுக்களை வந்து பூமி பாரமா நினைக்கல. ஒரு கிருஷ்ணா என்ன விரும்புறாரு, இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு திரும்ப போட்டோம். ஏன்னா தேவர்கள்லாம் எதுக்குள்ளா வந்திருக்காங்க. சர்வீஸ் முடிஞ்சது, போலாம், ரைட், திரும்பி போலாம். அதனால பக்தர்கள் பூமிக்கு பாரம் கிடையாது. பக்தர்கள் வந்து பூமிக்கு ரொம்ப சந்தோஷம். பகவானுடைய பக்தர்கள் பூமியில நடமாடுறது பூமிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பக்தனுக்காக வேண்டி எல்லாம் தருவாங்க. ரோபா என்ன சொல்றாரு, இன்னைக்கும் ஜட உலகத்துல எல்லாம் கிடைக்குது, அரிசி, பருப்பு, கோதுமை, பால், சர்க்கரை. ஏன் கிடைக்குது இன்னைக்கு? இன்னைக்கு பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு நாம சங்கீர்த்தனம் நின்று போயிடுதோ அன்னைக்கு பூமியில ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணும் கிடைக்காது. அதாவது 10,000 வருஷத்துக்கு கிடைக்கும். ரோபா என்ன சொல்லியிருக்காரு, இந்த மூமெண்ட் வந்து கிருஷ்ணகாஸ் மூமெண்ட் ஒரு 10,000 இயர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பக்தர்களே பார்க்க முடியாது, எல்லா திருடர்களும் கொள்ளையர்களுமா இருப்பாங்க. எப்படி நிம்மதியா வாழ்வாங்க? ஒண்ணும் கிடைக்காது. அரிசி, பருப்பு, கோதுமை, சர்க்கரை ஒண்ணும் கிடைக்காது. அப்ப என்ன சாப்பிடுறது? விலங்கு தான் சாப்பிடணும். அதனால இப்பயே பிராக்டிஸ் இருக்கு. இப்பயே விலங்குகளை சாப்பிடணும். ஓகே. இந்த மாதிரி கிருஷ்ணா பகவான் நித்திய ஆனந்தம் பூர்ணம் உடையவர் என்பதால் இந்த பிரபஞ்சத்திலிருந்து அவர் பிரிந்து செல்வதற்கும் வேறொரு பிரபஞ்சத்துக்கு அவர் ஏற்றுக்கொள்வதற்கும் அவரை பொறுத்தவரை எவ்வித வேறுபாடும் இல்லை. கிருஷ்ணாவுடைய லீலை நித்திய லீலா. அவருக்கு இந்த உலகத்தை விட்டு போறது கவலை எல்லாம் கிடையாது. நமக்கு தான் கவலை இருந்தோம், ஐயோ நான் இந்த பூமி விட்டு போறேனே, என் குடும்பம் என்ன ஆகும், என் சொத்து என்ன ஆகும், என் சமுதாயம் என்ன ஆகும். அன்னெசரி வரி. பட் கிருஷ்ணாவுக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் இல்லை. அவருடைய தூய பக்தருக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது. ப்ரோப்பா இந்த பூமி விட்டு போகும்போது இச்சா குச்சினார், எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. வைகுண்டத்துக்கு கூட நான் போகணும்னு சொல்லல.
ஒரு ஆசை இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே எட்டர்னலா பகவானுடைய சர்வீஸ்ல தான் இருக்கு. பகவான் நித்தியமானவர், பக்தி தொண்டு நித்தியமானது, தூய பக்தர்களும் நித்தியமா சேவை பண்ணும், நித்திய சித்தர்கள். அதனால பகவான் லீலையை முடிச்சுட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறது அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவர் நித்தியமா லீலை பண்ணிட்டே தான் இருக்கு. அரே ஸோ இப்படி நம்ம கிருஷ்ண கான்சியஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங் பண்ணணும், கிருஷ்ண லீலைகளை படிக்கணும், கேட்கணும், சேவை பண்ணணும். அப்படி நம்ம நம்ம மனசு வந்து கிருஷ்ண மேல பதிய வச்சு திரும்ப கிருஷ்ண போயிடும். கிருஷ்ண லீலைக்குள்ள நுழையணும். கிருஷ்ண லீலைக்குள்ள நுழைஞ்சாதான், மூழ்கினாதான் கிருஷ்ணாவுடைய உலகத்துக்குள்ள நுழையணும். சமயமான கிருஷ்ண பாதார விந்தையும் பாசாம் சபை குந்த குணானுவர். அம்பரீஷ் மகாராஜ மாதிரி புலன்களை கிருஷ்ணாவுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், கிருஷ்ணாவுடைய லீலையில மூழ்கணும், கிருஷ்ண உணர்வுல பூர்ணத்துவம் பண்ணிடணும். கிருஷ்ண உணர்வுல கம்ப்ளீட் ஆகும் போது தான் கிருஷ்ண இருக்கும். ஹரே கிருஷ்ண. வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்